எல்லோருக்கும் வணக்கம். கிளிநொச்சி வலய விஞ்ஞான பிரிவினால் நடாத்தப்படும் நிகழ்நிலை பரீட்சையின் 2021 விஞ்ஞான பிரிவின் பௌதிகவியல் பாடத்தின் 3வது பரீட்சையின் வினாக்களுக்கான விளக்கங்களை இப்போது பார்ப்போம். முதலாவது வினாவாக கதிர்த்தொழிற்பாட்டு வீதத்தின் பரிமாணம் யாது? அநேகமாக முதலாவது வினா இப்படிப்பட்ட வினாக்களை நாங்கள் எதிர்பார்க்க முடியும். பரிமாணம் அலகு அதை கேட்பாங்க. இப்ப பரிமாணம் யாதுன்னு சொன்னா எங்களுக்கு என்ன தெரியணும்? கதிர்த்தொழிற்பாட்டு வீதம் என்றா என்னன்னு தெரியும். அப்ப கதிர்த்தொழிற்பாட்டு வீதம் சமன் dN/dt. இப்போ dN/dt என்னன்றது என்ன? அணுக்களின் எண்ணிக்கை. எண்ணிக்கைன்னு போடுவோம். இப்போ எண்ணிக்கைக்கு அலகு இல்லை, dt என்ற எடுத்த நேரம். அது தேவையேதோ ஒன்று கதிர்ப்பாட்டு அலகு எடுத்த நேரம். ஆகவே இதுக்கு மட்டும்தான் எங்களுக்கு அலகு இருக்கு, எண்ணிக்கைக்கு அலகு இல்லை. அப்ப அலகு என்னென்று போடலாம்? செகண்ட் மைனஸ் 1. அப்ப பரிமாணம் என்னென்னு நாங்க போடுவோம். செகண்ட் மைனஸ் 1 பரிமாணம் அப்படி எழுதுவோம். t மைனஸ் 1. இது t மைனஸ் 1. அப்ப இது t மைனஸ் 1 வருது. எத்தனையாவது விட? 3வது விட. 2வது கேள்வி, பின்வரும் அளவீடுகளை கருதுக. பின்வருவனவற்றில் எது ஏறு வரிசையில் ஒவ்வொரு அளவுடனும் தொடர்புடைய பின்ன வழுக்களை குறிக்கின்றது? அப்ப நாங்க இங்க முதலாவது என்னென்ன இங்க தெரியும்னா, நுண்மானி திரைக்கணிச்சை பற்றி தெரியணும், மீட்டர் கோளை பற்றி தெரியணும், கோளமானியை பற்றி தெரியும். அப்ப இங்க நாங்கள் மூன்றையும் அதன் இழிவெண்ணிக்கை அதன் அடிப்படை தெரிஞ்சதுன்னா இது ஈஸியாக செய்யலாம். அப்ப நாங்கள் இங்க என்ன செய்யப்போம்? முதலாவது நுண்மானி திரைக்கணிச்சு. இப்ப நாங்கள் என்ன இதுல பின்ன வலுவை பற்றி கேட்க போறோம். என்ன கேட்டது? பின்ன வலுவு இல்லை. அப்ப பின்ன வலு வேண்டாம் என்னன்னு தெரியும். பின்ன வலு வேண்டாம் பொதுவா என்னென்று பார்ப்போம். இந்த கருவியின் இழிவெண்ணிக்கையின் கீழ் இந்த கருவி வாசித்த வாசிப்பு பின்னவள். இழிவெண்ணிக்கை என்ன அர்த்தம் என்று சொன்னா, இந்த கருவியால வாசிக்கக்கூடிய ஆக குறைந்த அளவீடு தான் இழிவெண்ணிக்கை. அப்ப டிஸ்கவுண்ட். அப்ப நுண்மானி திரை கணிச்சை முதல் பார்ப்போம். நுண்மானி திரை கணிச்சி. இப்ப நுண்மானி திரை கணிச்சை முதல் பார்த்தோம்னு சொன்னா அந்த லீஸ் கவுண்ட் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். 0.01 மில்லிமீட்டர். வாசிப்பு தந்திருக்கு தரவு. வாசிப்பு என்னன்னு சொல்றான்? 1 மில்லிமீட்டர் தரவு. சரியோ? அப்ப நாங்கள் என்ன இதை வச்சு கொண்டு செய்யணும்னு சொன்னா, பின்ன வலு சமன் எங்களுக்கு தெரியும். பின்ன வலு சமன் என்னதுங்க? லீஸ் கவுண்டிங்கு வாசித்த வாசிப்பு வாசிப்பு போடுறோம். இப்போ இதை நாங்கள் என்ன போடலாம்? 0.01 மில்லிமீட்டரின் கீழ் அலகை கவனமாக பார்க்கணும், ஒரே அலகா இருக்கும். 1 மில்லிமீட்டர். இப்போ இதை நாங்கள் என்னென்னு போடலாம்? 1/100 பின்னவளவு 1/100 போடலாம். இது இருக்கட்டும். 2வது பார்ப்போம். பின்னவளவுன்ற ஏறு வரிசை தானே கேட்டிருக்கேன். 2வது மீட்டர் கோலுக்கு பார்ப்போம். மீட்டர் கோலுக்கு நாங்கள் பார்த்தமா இருந்தா லீஸ் கவுண்ட் எங்களுக்கு தெரியும். இது என்னத்துல தந்திருக்கு? சென்டிமீட்டர்ல தந்திருக்கு. அப்ப லீஸ் கவுண்ட் சமன் எத்தனை சென்டிமீட்டரா இருக்கும்? 0.1 சென்டிமீட்டர் அல்லது 1 மில்லிமீட்டர். சென்டிமீட்டர்ல இருந்தோடைய 0.1 சென்டிமீட்டர். வாசிப்பு சமன் என்ன? எவ்வளவு வாசிப்பான்? 90 சென்டிமீட்டர் வாசிச்சிருக்கு அந்த மீட்டர் கோல். ஆகவே பின்ன வலு சமன் லீஸ் கவுண்டின் கீழ் வாசிப்பு சென்டிமீட்டர் வரும். நாங்கள் இதை வெட்டினோம்னு சொன்னா 1/900 போடலாம். சரியா? அடுத்தது 3வது பார்த்தோம்னு சொன்னா என்ன கேட்டிருக்கான்? கோளமானி கேட்டிருக்கேன். அப்ப கோளமானிக்கு பார்த்தோம்னு சொன்னா கோளமானியை பார்த்தோம்னு சொன்னா என்ன? லீஸ் கவுண்டை பார்த்தோம்னு சொன்னா கோளமானிக்கு லீஸ் கவுண்ட் என்ன? 0.01 மில்லிமீட்டர். இதுல என்ன கேட்டிருக்கு?
மில்லிமீட்டர்ல தந்திருக்கேன். 0.01 மில்லிமீட்டர். அடுத்தது பெறப்பட்ட வாசிப்பு, கோளமானியில் பெறப்பட்ட வாசிப்பு சமன் தந்திருக்கிறான் 0.5 மில்லிமீட்டர். ஆகவே பின்னவடு சமன் லீஸ்ட் கவுண்டின் கீழ் மில்லிமீட்டரின் கீழ் 0.5. அதை நாங்கள் என்னென்று கொள்ளலாம், 1 50 கொள்ளலாம். இப்ப நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா, இதை வச்சுக்கொண்டு இப்ப இது ஒரு பின்னவடு என்னத்தின் நுண்மானி திரைக்கணிக்கின்ற, இது மீட்டர் கோண்ட பின்னவடு, இது கோளமானின்ற பின்னவடு. இந்த இதை ஏறுவரிசைப்படுத்தணும்னு சொன்னா நாங்க என்ன செய்யணும், இந்த பெருமானத்தை நாங்கள் எது பெருசு சின்னன்னு பார்ப்பதற்கு நாங்கள் இப்படி போடுவோம். ஏ பி சி என்று போட்டோம்னு சொன்னா, இது 1/100 நாங்கள் 900க்கு மாற்றுவோம். 9/900 என்று போடுவோம். இது 1/900 என்று போடுவோம். இது என்ன, இது 18/900 என்று வரும். அப்ப அடியை சமப்படுத்தி விட்டோம்னு சொன்னா, இப்ப நாங்கள் 9க்கு 1க்கு 18 போடலாம். பின்னவளு அது சிக்கு பெருசு, அடுத்தது ஏக்கு, அடுத்தது பிக்கு. அப்ப கோளம் இது இந்த தொடர்புடைய பின்னவல்களை ஏறுவரிசைப்படுத்தணும்னு சொன்னா, பி தான் சின்னன், ஏ அடுத்தது, சி அடுத்தது, ஆகவே 3வது விடை. சரியோ? நம்ம இதுல என்ன தெரியும்னு சொன்னா, நுண்மானி திரைக்காட்சி மீட்டர் கோளமானின்ற லீஸ்ட் கவுண்டும் அது தரப்பட்ட வாசிப்புக்கு ஏற்ற மாதிரி பின்னவளு என்ன சமன்பாடு என்று தெரிஞ்சா ஈஸியா காணலாம். இப்ப நான் இதுல எழுதியிருக்கிறேன், நீங்க எம்சிக்யூல நார்மலா நிறைய பார்த்து போடலாம். ரைட்? 3வது போவோம். M 4M ஆகிய திணிவுகளை உடைய இரு பொருட்கள் முறையே U 2U என்ற வேகங்களுடன் அசைகின்றன. இவ்விரு பொருட்களும் ஒரே அமர்முடுகல் விசை பிரிவிக்கப்படுமா? இப்ப நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னா, ஒரே அமர்முடுகல் விசை என்றா என்ன அர்த்தம்? இரண்டுக்கும் தடவிசை ஒரே தடவிசையை பிரிவிக்கப்படுது. என்ன, ஒரே தடவிசை தான் பிரிவிக்கப்படுது. அப்ப நாங்க என்னன்னு சொல்லலாம், ஒரே அமர்முடுகல் விசை தரவன். அப்ப நாங்க இதை என்ன எழுதலாம், ஆகவே இரண்டுக்கும் ஒரே தடவிசை பிரயோகிக்கப்படுகின்றது என்று சொல்லலாம். ஒரே தடவிசை பிரயோகிக்கப்படுகின்றது. இப்போ ஒரே விசை தேவைப்பட்டா என்ன மாறுபடும், ஓய்வடைகிறதுக்கு எடுக்கிற நேரம் வேறுபடும். சரியா? அது ஆரம்ப வேகத்திலையும் தங்கி இருக்கும், திணிவிலையும் தங்கி இருக்கும். அது எங்களுக்கு தெரியும், தடவிசை தர அசைந்த தூரம் சமநிலை போடலாம் இழந்த சக்தி. ஏன் இழந்த சக்தி அல்லது செய்யப்பட்ட வேலை, எதற்கு எதிராக, தடவிசைக்கு எதிராக செய்யப்பட்ட வேலை, தடவிசைக்கு எதிராக செய்யப்பட்ட வேலை. இப்ப முதலாவது நாங்க சிறிய திணிவு எம்முக்கு பார்த்தோம்னு சொன்னா, F into x தூரம் அசைஞ்சிருந்தா half m v squared, v squared இங்க என்ன போடுவோம் நாங்கள் 2u squared போடுவோம். 2u முழுவதும் இருக்கும், ஓராஞ்சமாண்டு போடுவோம். 4m போட்டோம்னு சொன்னா அதே தடவிசை f தான், சென்ற தூரம் எங்களுக்கு தெரியும் y, half into இந்த 4m போடணும். எம்முக்கு பதிலாக என்ன போடணும், 4m into u squared. ரெண்டாம் சமன்பாடு. ஏன் f போடுறோம்னு சொன்னா ரெண்டும் ஒரே தடவிசை. அப்ப இப்ப நாங்கள் 2 ஒன்றால பிரிச்சோம்னு சொன்னா y over x is equal to 2m u squared over 2m u squared என்று வரும், சமன் 1. அப்ப y-க்கும் x-க்கும் உள்ள விகிதம் என்னவா இருக்கும், 1 இருக்கும். ஆகவே எத்தனையாவது விட, 5வது விட. இது சுவம் விளங்குதானே? பெரிய திணிவை நிறுத்தும் தூரத்துக்கும் சிறிய திணிவை நிறுத்தும் தூரம்னா, பெரிய திணிவை நிறுத்தும் தூரம் நாங்கள் y என்று எடுக்கிறோம், சிறிய திணிவை நிறுத்தும் தூரம் x என்று எடுக்கிறோம்.
சரியா? பெரிய திணிவு தான் இது 4m, சிறிய திணிவு m. ஆகவே பெரிய திணிவை நாங்கள் என்ன எடுத்து நாங்கள் y எடுத்து நாங்கள் சிறிய திணிவுக்கு x எடுத்துனா y over x நாங்கள் கண்டுபிடிச்சா சரி. ஆகவே இது என்ன வருது? சமன் 1 வருது. அப்ப இங்க நாங்கள் என்ன லாஜிக்கை நாங்கள் இங்க பார்க்கிறோம்னு சொன்னா, ஒரே தடவிசை பிரிவிக்கப்படுது நாங்கள் கணக்கில் இருந்து எடுக்கணும். அதோட அந்த தடவிசைக்கு எதிராக செய்யப்பட்ட வேலை தான் அசைந்த தூரம் தர தடவிசை தான் செய்யப்பட்ட வேலைக்கு சமனா இருக்கு. ரைட்? சுகமான கேள்வி. ரைட், இனிமேல் 4வதுக்கு போவோம். 2 விசைகளின் விளையுள் உயர்வு பெருமானத்தையும் இழிவு பெருமானத்துக்குமான விகிதம் 7:3 எனில் அவ்விரு விசைகளின் பெருமனங்களும் விகிதம் யாது? அப்ப இது என்ன அர்த்தம்னு சொன்னா, 2 விளையல் விசையை நாங்கள் எடுக்கணும்னு சொன்னா மேக்சிமம் வரணும்னா 2 விசையும் ஒரே திசையில இருக்கும். அது மாதிரி மினிமம் வரணும்னு சொன்னா 2 விசையும் எதிரெதிர் திசையில இருக்கணும். இதுதான் அந்த லாஜிக். அப்ப இதை நாங்கள் வச்சு பேச்சுட்டு போனோம். 2 விசைகளும் ஒரே திசையில இருக்கும்போது மேக்சிமம் தான் வரும். இருக்கும்போது தான் மேக்சிமம் வரும். விளையுள் மேக்சிமமா இருக்கும். ஏன்னா விளையுள் மேக்சிமம். சரியா? அப்ப நாங்க என்ன செய்யலாம்? f max is equal to f1 plus f2 கொள்ளலாம். அதே மாதிரி எதிரெதிர் திசையில ரெண்டும் ஒரே திசை. இப்ப எதிரெதிர் திசையில இருக்கணும்னு சொன்னா என்னென்று கொள்ளலாம்? f minimum is equal to f1 minus f2 கொள்ளலாம். சரியா? ஈஸி. அப்ப இது ரெண்டும் ஒரே திசை, இது ரெண்டும் எதிரெதிர் திசை. சரியா? ஈஸி தானே? ஆனா எங்களுக்கு 2 சமன்பாடு 3 தெரியா கணியம். ஆனா இங்க ஒரு தரவு வந்திருக்கிறார். f மேக்ஸுக்கும் f மினிமத்துக்கும் இடையிலான விகிதம் 7:3. அது 3வது சமன்பாடு. அப்ப நாங்கள் என்ன செய்யணும்? 3 தெரியா கணியம் 3 சமன்பாடு ஈஸியா செய்யலாம். f மேக்ஸுக்குண்டா 1 இங்கு 2ஆல பிரிச்சோம்னு சொன்னா 1 2ஆல பிரிச்சா f max over f mini is equal to f1 plus f2 over f1 minus f2. அப்ப இது சமன் 7:3. அப்ப இதுல இருந்து நாங்கள் என்ன அறியலாம்? இப்ப என்ன கேள்விண்டா, அவ்விரு விசைகளின் பெருமன்களின் விகிதம் f1க்கு. இப்ப நாங்க என்ன காணணும்னு சொன்னா f1க்கும் f2க்கும் இடையிலான விகிதத்தை காணணும். அப்ப நாங்கள் இப்ப என்ன செய்யலாம்? 3ஆல குறுக்க வரைக்கும் 7ஆல குறுக்க வரைக்கும்னா 3f1 plus 3f2 சமன் 7f1 minus 7f2 வரும். இதுல இருந்து நாங்க என்ன தரலாம்? f1க்கு f2 சுருக்கி போட்டு நாங்க இங்கே எடுத்தா 5க்கு 2 வரும். சரியா? இது இங்கால போனா f1 7f1 இப்போ 4 ஆகும். இவர் இங்கால போனா 10 ஆகும். அப்போ 5க்கு 2 வரும். சரியா? அப்போ 5க்கு 2 2வது விட. இப்போ இதில் என்ன லாஜிக் தெரியணும்னு சொன்னா, மேக்சிமம் பெறணும்னு சொன்னா விளையுள் 2 விசையும் ஒரே திசையில இருக்கணும். மினிமமா இருக்கணும்னு சொன்னா 2ம் எதிரெதிர் திசையில இருக்கும். சரியா? ரைட், 5வது கேள்விக்கு போவோம். 5வது கேள்வி பின்வரும் கூட்டுகளில் எது உண்மையானது அல்ல. சரியா? ரைட். முதலாவது, இது ஆக பேசிக் தியரியை வச்சு கேட்கிறேன். ஒலி நெட்டாங்க அலைகளாக பயணிக்கிறது. ஒலி என்றது எப்பவும் நெட்டாங்கலை. ரைட், அப்ப இது சரி, பேசிக். ஒலி சக்தியின் ஒரு வடிவமாகும். ஒலி ஒரு ஒலி சக்தி, ஒரு சக்தியின் வடிவமாகும். பேசிக். ஒலியானது வெற்றிடத்தில் பயணிக்காது. ஏனென்று சொன்னா, இந்த ஒலி பயணிக்கிறதுக்கு துணிக்கைகளின் அதிர்வு மூலம்தான்.
தான் ஒலி கடத்தப்படுகிறது. ஏன் அப்ப ஒலி வெற்றிடத்துல போகுமோ? அதே துணிக்கைகள் இல்லை. ஆகவே சரி, வளிமண்டல அமுக்கம் மாற்றமடைவதால் ஒலியின் வேகம் பாதிப்படைவதில்லை. ஏனென்று சொன்னா ஒலியின் வேகம் v நேரு சமன் √T என்று பெரு. எண்ணத்துல மட்டும் தங்கி இருக்கு, தனி வெப்பநிலையில மட்டும்தான் தங்கி இருக்கு. தனி வெப்பநிலையின் வர்க்க மூலத்தில் தங்கியுள்ளது. சரியோ? ரைட். ஆகவே அமுக்கத்தின் பாதிப்படைவதில்லை என்றது சரி. அப்ப அடுத்த 5வது பார்ப்போம். வழியில் ஈரப்பதன் அதிகரிப்பால் ஒலியின் வேகம் பாதிப்படைவதில்லை. அப்ப எங்களுக்கு இதுல என்ன தெரியும்னு சொன்னா, ஈரப்பதனை பற்றி காய்க்கும். ஈரப்பதனை நாங்கள் வேகத்தோட உணர்ந்து ஒப்பிட போறோம். என்னத்தை வச்சு செய்ய போறோம்னு சொன்னா, வழியில் சார் ஈரப்பதன் அதிகரிப்பின் வழியில சார் மூட்டை கட்டுது. அப்ப சார் வழியில இது தெரிஞ்சிருக்கணும். சார் ஈரப்பதன் படிச்சிருப்பீங்க. சார் ஈரப்பதன் அதிகரிப்பின் என்ன நடக்க போகுது? வழியில சார் மூலக்கூட்டு திணிவு சார் மூலக்கூட்டு திணிவு M இருக்குல்ல, கேபிட்டல் M குறைவடையும். சரியா? இதை வச்சுட்டு நாங்கள் எங்களுக்கு ஒரு சமன்பாடு தெரியும். V நேர்வு வீத சமன் 1/m. அப்ப இங்க சார் மூலக்கூட்டு திணிவு குறைவடைய ஒலியின் வழியில் ஒலியின் வேகம் கூடும். ஏன் இது எந்த சமன்பாடுல இருந்து வந்தது? V சமன் √T/m என்ற ஒரு சமன்பாடு இருக்கு, எங்களுக்கு தெரியும். V சமன் √T/m. ஆகவே சார் மூலக்கூட்டு திணிவு M குறைய V கூடும். அப்ப இதுல என்ன சொல்ல போகுது? வழியின் ஈரப்பதம் அதிகரிப்பதால சார் மூலக்கூட்டு திணிவு கூடும், வேகம் இது சார் மூலக்கூட்டு திணிவு குறைய வேகம் கூடும், ஆகவே பாதிப்பு ஏற்படும். ஆகவே பிழையானது என்று சொன்னா 5வது. அப்ப இதுல நாங்கள் என்னென்ன படிச்சு, நாங்கள் துணிக்கைகளின் அதிர்வு மூலம்தான் ஒலியானது கடத்தப்படுகின்றது. இது ஒரு சக்தியின் படிப்பமாகும், நெட்டாங்கலையாகும். சரியா? அப்ப இந்த துணிக்கைகளின் அதிர்வு அலை செல்லும் திசையின் வழியாக இருக்கும். அலை செல்லும் திசையின் வழியாக இருக்கும். வளிமண்டல அமுக்கத்துல தங்குறது இல்லை. என்னென்னா எங்களுக்கு தெரியும், V நேர்வித சமன் √T. √T சொன்னா தனி வெப்பநிலையில் மட்டும் தங்கி இருக்கும். வழியில் ஈரப்பதம் அதிகரிப்பதால் ஒலியின் வேகம் பாதிப்படைவதில்லை. வழியில் ஈரப்பதம் அதிகரிச்சா சார் மூலக்கூட்டு திணிவு குறைவடையும். சார் மூலக்கூட்டு திணிவு குறைவடைஞ்சா எங்களுக்கு தெரியும் V சமன் √T/m. V நேர்வித சமன் 1/√m. ஆகவே சார் மூலக்கூட்டு திணிவு M குறைவடைய V ஆட்டோமேட்டிக்கா கூடும். E கூட எங்களுக்கு வழியில் ஒலியின் வேகம் பாதிப்படையும் என்றது அடைவதில்லை என்பது பிழை. ஈஸி. 6வது போவோம். எளிய ஊசலின் நீளம் 9 மீட்டரால் அதிகரிக்கும் போது அதன் அளவு காலம் 2 மடங்காகிறது. ஊசலின் ஆரம்ப நீளம் மீட்டரில். இப்ப என்ன கதைன்னு சொன்னா, இப்ப எங்களுக்கு இதுல என்ன தெரியும்னா, ஊசலின் நீளத்துக்கும் அளவு காலத்துக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு தெரிஞ்சா எங்களுக்கு சரி. அப்ப இப்ப எங்களுக்கு தெரியும், ஈஸி. இது அளவு காலம் எல்லாருக்கும் தெரியும். அளவு காலம் T சமன் 2π√L/g என்று நாங்கள் படிச்சிருக்கோம். பட் T² நேர்வித சமன் L என்று போடலாம். அப்ப மற்றதுகள் எல்லாம் கான்ஸ்டன்ட் என்று நாங்கள் எடுப்போம். சரியா? G மாறிலியாக நாங்கள் எடுப்போம். சரியா? இப்ப T² நேர்வித சமன் L என்று சொன்னா ஊசலின் இப்ப நாங்கள் என்னது பாய்ப்போம்? ஆரம்ப நீளம் L-க்கு பாய்ச்சம் என்று சொன்னா T² நேர்வித சமன் L என்றது முதலாம் சமன்பாடா போடலாம். இப்ப அடுத்து என்ன செய்ய போறோம்? இந்த T என்ன செய்ய போது அளவு காலம் 2T மாறுதாம். இப்ப 0.9 மீட்டரால கூடைக்கல. என்னண்டு 0.9 மீட்டரால கூடை. அப்ப நாங்கள் இங்க முதலாவது என்ன போடலாம்? T² நேர்வித சமன் L ஓராம் சமன்பாடு. 2ஆம் சமன்பாடு 2T முழுவதின் வர்க்கம் நேர்வித சமன் L + 0.9. 2ஆம் சமன்பாடு. ஈஸி. சரிதானே? அப்ப நாங்க இது என்னன்னு சொல்லலாம்? 4T² நேர்வித சமன் L + 0.9. சரிதானே? இது 2ஆம் சமன்பாடு. ரைட். அப்ப இப்ப நாங்கள்
ஓராம் சமன்பாடு ரெண்டாம் சமன்பாடு இருந்தால் ரெண்டாம் சமன்பாட்டை ஒன்றால் பிரிப்போம் அல்லது ஈஸியான வேலையை பாருங்க. இப்போ 4t² சொன்னால் 4 வரும். L plus 0.9 over L வரும். 4L is equal to L plus 0.9 வரும். அப்போ இதுல இருந்து L is equal to 4L is equal to L plus 0.9 வந்தேன். அப்போ இதுல இருந்து 3L is equal to 0.9 வந்துச்சுன்னா L is equal to 0.3 வரும். அப்போ 0.3 எத்தனை முதலாவது விட சரியா? அப்போ இதுல நாங்க என்ன பார்க்குறோம்னு சொன்னா முதலாவது t² நேர்விகித சமன் L வச்சுதான் நாங்க செய்ய போறோம். இப்போ முதலாக என்ன செய்ய போறோம்? t² நேர்விகித சமன் L என்ற ஒரு சமன்பாடு எடுத்து போட்டு அடுத்தது L plus 0.9 கூட்ட t என்னவா மாறுதான்? 2t மாறுதான். இந்த ரெண்டாவது சமன்பாடு இந்த ரெண்டையும் வச்சுக்கொண்டு ஒன்றால பிரிச்சு வெளியெடுக்க போறோம். சரிதானே? ரைட். அடுத்தது அப்ப ஈஸி என்ன? 3 எத்தனையாவிட? முதலாவது விட. அடுத்தது 7ஆவதுக்கு போவோம். 7ஆவதுக்கு போனா XY இசைக்கவரை பற்றி காய்ச்சிருக்கேன். அப்ப இதுல என்னென்ன காய்ச்சிருக்கு? அடிப்புகளை பற்றி காய்ச்சிருக்கு. வித்தியாசம் அடிப்புகள் என்ன? 2 அதிர்வெண்களின் 2 இசைக்கவை அதிர்ந்தொன்று இருக்கும்போது அதுக்கு இடைப்பட்ட வித்தியாசம் தானே அடிப்பா கேட்கும். அப்ப அது 1 செகண்ட்ல கேட்கிற அடிப்புன்னு சொன்னா அடிப்பு அதிர்வெண் எனப்படும். சரியா? X, Y இசைக்கவர்கள் ஒன்றாக ஒலிக்க செய்கையில் 1 நிமிடத்தில் 180 அடிப்பு கேட்குதான். ஒரு நிமிடத்துல 180 அடிப்புகள். சரியா? அப்ப எங்களுக்கு தெரியும் 60 செகண்ட்ல 180 அடிப்புண்டா. 1 செகண்ட்ல நாங்கள் பார்த்தா 180 எத்தனையால பிரிக்கணும்? 60ஆல பிரிச்சா 3 அடிப்புகள் கேட்கும். என்னத்துல 1 செகண்ட்ல 3 அடிப்புகளை கேட்கும். அப்ப அடிப்பு அதிர்வெண்ணா என்ன? அடிப்பு அதிர்வெண்ணா 1 செகண்ட்ல எவ்வளவு அடிப்பு கேட்குதோ அதுதான். அப்ப நாங்க அடிப்பு அதிர்வெண் எவ்வளவு கொண்டு போடலாம்? 3 ஹெர்ட்ஸ் வந்து போடலாம். ஆகவே அடிப்பதிர்வெண்ணுக்கு நாங்கள் என்ன சமன்பாடு? அடிப்பு அதிர்வெண் சமன் மோட் ஆஃப் F1 minus F2 வந்து போடலாம். மோடா. அப்ப நாங்கள் இதுல இது சமன் எத்தனை போடலாம்? 3 ஹெர்ட்ஸ் வந்து வரும். சரியா? மோடன்னு போடுறோம் நாங்கள். என்னோட சொன்னா F1 F2 பெருசா எங்களுக்கு தெரியாது. அதுல எந்த கழிச்சாலும் எங்களுக்கு வாரது பாசிட்டிவா இருக்கும். ஆகவே மோட் ஆஃப் F1 minus F2. ஆகவே இது 3 ஹெர்ட்ஸ் என்று சொன்னா 3ஆவது விட. ரைட். அப்ப இங்க அடிப்பண்டா என்ன, அடிப்பதிர்வெண்ணா என்ன என்று தெரிஞ்சா சரி. 1 செகண்டுக்கு கேட்கறதா அடிப்பதிர்வெண். சரியா? ரைட். அடுத்தது போவோம். 8வது கேள்வி. இது திரிசியமானியை பற்றி வந்திருக்கு. திரிசியமானியை பயன்படுத்தி அரியத்தின் இழிவு விலகல் கோணம் துணியும் பரிசோதனையில இழிவு விலகல் கோணம் D என்ற கேபிட்டல் D என உங்களுக்கு தெரியும். பரிசோதனை நீங்க செய்திருப்பீங்க. பரிசோதனை தொலைக்காட்டி நீர்நிலைகளை இப்போ நாங்கள் தொலைக்காட்டி 2 நிலையில வாசிப்பிடப்போ அதன இழிவு விலகலுக்கு வாசிப்புகள் முறையே 28 பாய் 358 பாய் என பயன்படுத்திய அரியத்தின் இழிவு விலகல் கோணம் யாது? இந்த பயன்படுத்திய அரியத்தின் இழிவு விலகல் கோணம் தான் கேள்வி. அப்ப எங்களுக்கு தெரியும் முதலாவது என்ன சொல்லி 28 பாயில நாங்க எடுக்கிறோம். அடுத்த என்ன 358 பாக வாசிப்பு வருது. சரியா? இப்ப இதுக்கிடையில 360 இருக்க போகுது என்ன? அப்ப நாங்கள தான் பாக்குறீங்க படத்துல. அப்ப பெறப்பட்ட வாசிப்புகள் என்னென்ன வாசிப்புகள்? 28 பாக 358 பாக. வேற்றுக்கிடையில என்ன இருக்க போகுது? 360 வருகிறது. அது விளங்குதோ? செஞ்சிருப்பீங்க, நீங்க எல்லா இடத்துலயும் செஞ்சிருப்பீங்க. சரியோ? 360 வருது. அப்ப 360 சொன்னா இஞ்சால 28 இஞ்சால 358 2 வரும். மொத்தமா எவ்வளவு வரும்? 28 + 2 30. அப்ப இழிவு விலகல் இதுதான் இழிவு விலகல் என்ன? இது சக இது. அப்ப இழிவு விலகல் என்னென்று போடலாம்? 28 பாக சக 360 - 358
58 பாகை. அப்ப 28 பாகை சக 2 பாகை எவ்வளவு வரும்? 30 பாகையா இருக்கும். அப்ப வெளிய விலகலவா இருக்கும் 30 பாகையா இருக்கும். எத்தனையாம் விட? 3வது விட. சரியா? இந்த வழி அவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறேன். ரைட். அடுத்தது அப்படின்னா நீங்க ஒரு அந்த ப்ராக்டிக்கலை பார்த்துட்டு திருப்பி இருக்க செய்தா ஈஸியா இருக்கும், மறந்திருந்தா. ரைட். 9வது போகும். குவிவு வில்லை ஒன்று 15 சென்டிமீட்டர் குவிய தூரம் உடையது 15 சென்டிமீட்டர். அப்ப எஃப் சமன் என்ன? எஃப் சமன் என்னட்டு வரப்போகுது? 15 சென்டிமீட்டர்னு வரப்போகுது. இவ்வில்லையில் ஒருக்கும் கற்றை ஒன்று வில்லைக்கு பின்னால் 5 சென்டிமீட்டர் தூரத்தில் பிம்பம் ஒன்றை உருவாக்குகிறது. அப்ப இப்ப என்ன, இந்த பிம்பம் எங்க வரப்போகுது? 5 சென்டிமீட்டர்னு வரப்போகுது. சரியா? ஒருக்கு வில்லை. ஆகவே குவிவில்லை ஒரு ஒருக்கு வில்லை. வில்லை அகற்றப்படின் கற்றை குவியும் தூரம் வில்லையிலிருந்து. இப்ப இந்த வில்லையை நாங்கள் எடுத்து விட்டோம்னு சொன்னா இந்த கற்றை அப்படியே ஒருக்கப்படுமோ? அப்படியே நேர போய் இது அப்படியே நேர போய் ரெண்டும் சந்திக்கிறனும் ஓவன் எடுப்போம். சரியா? அப்ப இந்த வில்லை இல்லாட்டிக்கு நாங்கள் இங்க அப்ப நாங்க இதுல இருந்து இது ஓவன் எடுத்தோம்னு சொன்னா கருதினா மாய பிம்பம். அப்ப இது ஓவன் எடுத்தோம்னு சொன்னா இதுக்கு பிம்பம் இது. இப்ப நாங்க இது என்ன மாதிரி யோசிக்கலாம், இங்க நாங்கள் இங்கே இந்த லைட் வருது பிளஸ் சொன்னா இங்க மைனஸ் என்ன. அப்ப இதை பொருள் இதை பிம்பம் நாங்க எடுத்தோம்னு சொன்னா இது. அப்ப நாங்கள் இப்ப என்னென்னு பாவிக்கலாம், ஒருக்கு விலைக்கு நாங்க எப்பவும் எஃப் மைனஸ். அப்ப 1/v மைனஸ் 1/u = 1/f பிரயோகிக்க. சரியா? என்ன போட போறோம்? குறிவிலக்குப்படி என்ன போட போறோம்? v சமன் மைனஸ் v என்று போட போறோம். u = மைனஸ் u என்று போட போறோம். f குவியூவில் என்னுடைய மைனஸ் f. அப்ப இதுல இருந்து நாங்கள் பிரயோகிச்சோம்னு சொன்னா மைனஸ் v மைனஸ் 1/-u = மைனஸ் 1/f என்று வரும். அப்ப இதுல இருந்து அதே சமன்பாடு திருப்பி வரப்போகுது. 1/v மைனஸ் 1/u = 1/f என்று வரப்போகுது. அப்ப எங்களுக்கு 1/v தெரியும், 1/5. 1/u தான் காண போறோம். 1/u 1/f எங்களுக்கு தெரியும், 15 தந்திருக்கு தரவன். அப்ப இதுல இருந்து u சமன் 15 ஃபார்மசி எடுத்தா 15 2 வரும், மேல வரும். என்ன 1/u தானே, u ஆக்கினா கீழே உள்ள மேல போக 15 2 7.5 சென்டிமீட்டர் வரும். சரியா? அப்ப நாங்க யூவை கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப யூன்னு கண்டுபிடிச்சா இப்ப நாங்க வில்லை அகற்றப்பட்டால், ஆகவே வில்லை அகற்றப்பட்டால் எவ்வளவு எங்க போய் இருக்க போறார்? எங்க போய் சந்திக்கும்? 2 ஒளிக்கதிர்களும் ஓவல போய் சந்திக்கும். ஆகவே தூரம் வில்லையிலிருந்து PO வில்லையில் இருந்தான உள்ள தூரம் எவ்வளவா இருக்கும்? சமன் யூவா இருக்கும். எவ்வளவு? 7.5 சென்டிமீட்டராக இருக்கும். ஈஸிதானே? இதை நாங்க பிளஸ் எடுக்கணும்னு சொன்னா இதை மைனஸ் எடுக்கலாம். சரியா? ரைட். ரொம்ப விளங்கிருக்கு நினைக்கிறேன். 10வது, ஒரு வாயு சிலிண்டர் ஒரு பாதுகாப்பு வால்வினை கொண்டுள்ளது. அதை பி அமுக்கம் வரை தாங்கக்கூடிய அந்த வாயு சிலிண்டர் அமுக்கம் பி மட்டும் தாங்கும், அங்கால வெளியில போயிடும். 17 பாய்ச்சியில் பி அமுக்கத்தில் அது ஒரு வாயுவை கொண்டுள்ளது. அந்த சிலிண்டர் 17 பாய்ச்சில இருக்கு. இப்ப வெப்பநிலை 27 17 பாய்ச்சில வெப்பநிலை 27 பாய்ச்சியா உயரும் போது வெளியேறும் வாயுவின் பின்னம் யாது? சரியா? இப்ப நாங்கள் எங்களுக்கு இதுல என்ன செய்வோம்னா பிவி சமன் என்ஆர்டி. இதுல என்ன பார்க்கணும்? பிவி சமன் இதுல என்ன பார்க்க போறோம்? பிவி சமன் என்ஆர்டி உங்களுக்கு தெரியும், நான் இதை எத்தனை நேரம் செய்திருக்கிறோம். அப்ப பிவி = ஸ்மால் m/m என்று போடலாமே, நான் மூலுக்கு பதிலா ஆர்டி. அப்ப இப்ப இங்க பி மாறிலி பி மாறிலி எம் மாறிலியாக இருந்தால் எனின் மாறா வச்சிருந்தா இப்ப என்னென்று போடலாம்? ஸ்மால் m நேர்மாறு சமன் டி என்று போடலாம். ஸ்மால் m நேர்மாறு சமன் டி என்று போடலாம். இப்ப 17 பாய்ச்சிக்கு பாதிச்சோம்னு சொன்னா இந்த டி என்ன தனி வெப்பநிலை. அப்ப m1 போடுவோம். நேர்விய சமன் 273 17 290. அடுத்தது m2 நேர்வித சமன் 273 27 பாய்ச்சிக்கு பார்த்தோம்னு சொன்னா 302 வரும்.
சரியோ? இப்போ முதலாவது நாங்கள் 2 ஒன்று கொண்டா ஈஸியாக வரும். என்ன m2 over m1 சமன் 200 m2 over m1 சமன் 290 202 வரும். இப்போ இதிலிருந்து 1 மைனஸ் m2 over m1 சமன் 1 மைனஸ் 290 300. ஏன் நான் 1 மைனஸ் போடுறேன்னு சொன்னால் இதில் கேட்டப்பட்ட கேள்வி வாயுவின் வெளியேறும் வாயுவின் பின்னம். அப்போ எங்களுக்கு கட்டாயம் என்ன வேறு போனோம், வெளியேறும் வாயு m1 மைனஸ் m2 இருக்கும். வெளியேறும் வாயு m1 மைனஸ் m2 இருக்கும். ஆரம்ப வாயு m1 இருக்கும். அப்போ இங்கே நாங்கள் 1 மைனஸ் m2 ஓவர் m1 சமன் 1 மைனஸ் 290 302 நாங்கள் முதல் எடுத்துனாங்க. இப்போ இதில் இருந்து நாங்கள் இதை எடுக்கலாம். சமன் 300 சய 290 எத்தனை போடலாம், 302 போடலாம். அப்போ இது என்னென்னு நாங்கள் போடலாம், 1 30 வரும். சரியா? 1 30 எத்தனையாவது விட முதலாவது விட. இப்போ இதில் என்ன நாங்கள் பார்க்கணும்னு சொன்னால் 17 பாயசியில் பி என்ற அமுக்கத்தில் இருக்குது. அதை நாங்கள் 27 பாயசிக்கு உயர்த்தும் போது என் பியெல்லாம் இருக்கணும். ஏன்னா பியல விட்டா அது ஓடிடும், என்ன வெளியில் போயிடும். ஆக கூடிய அமுக்கம் பி. 27 பாயசிக்கு என்னடா போனோம், வாயு வெளியேறும். நம்ம வாயு வெளியேற பின்னம் காணணும்னு மட்டும் சொன்னால் இப்போ 17 இருந்தது m1, 27 இருந்தது m2 வண்டா, ஆரம்பத்தில் இருந்தது m1, பிறகு m2 வண்டா, வெளியேறியது எவ்வளவு, m1 m2. ஆரம்பத்தில் உள்ளது எவ்வளவு, 17 பாயசியில் m1. அப்போ இந்த பின்னத்தை நாங்கள் கண்டுபிடிக்கிறது தான் கேள்வி. சரிதானே? அப்போ இதை நாங்கள் ஈஸியாக 1 மைனஸ் என்று போட்டு செய்து போகலாம். விளங்க நினைக்கிறேன். ரைட்? ஈஸி. நன்றி. அடுத்து வரும் வீடியோக்களில் நாங்கள் மீதி வினாக்களை பார்ப்போம். நன்றி, வணக்கம். Tamil EDU Rockers. This is an educational and entertainment creator.